திருநங்கைகளுக்காக அழகி போட்டி 2024 மிஸ் கூவாகமாக ஈரோடு ரியா தேர்வு. விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா. விழுப்புரம் அருகே உள்ள கூவாகம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 9ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக சாமி கண் திறத்தல் நிகழ்ச்சி இன்று நடக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் திருநங்கைகள் தங்களை புதுமண பெண்கள் போல் அலங்கரித்துக் கொண்டு கூத்தாண்டவர் கோவிலுக்கு வருகை தந்து அரவான் சாமியை கணவராக பாவித்துக் கொண்டு கோவில் பூசாரி கையால் தாலி கொட்டிக் கொள்வார்கள். மறுநாள் தேரோட்டம் நடக்கின்றது. இந்த தேரானது கூவாகம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பின்னர் அழிகளம் நோக்கி புறப்படும். அதுவரை ஆட்டமும் பாட்டமும் மகிழ்ச்சியாக இருக்கும் திருநங்கைகள் தேர் அழிகளம் நோக்கி புறப்பட்டதும் தாலியை அறுத்து கொண்டு வெள்ளப்புடவை உடுத்தி விதவி கோலம் பூண்டுவார்கள். இவ்விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் விழுப்புரம் மற்றும் கூவாகம் கிராமத்திற்கு வந்துள்ளனர். இவர்களை மகிழ்விக்கும் வகையில் உற்சாகப்படுத்தும் விதமாக திருநங்கைகளுக்கான பல்வேறு நடன போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், அழகி போட்டிகள் நடந்து வருகின்றது. அந்த வகையில் இன்று காலை தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை, தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் ஆகியவை இணைந்து மிஸ் கூவாகம் நிகழ்ச்சியை விழுப்புரம் KK சாலையில் உள்ள ஆஞ்சநேய திருமண மண்டபத்தில் நடத்தியது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட சமூக நல அலுவலர் ராஜம்மாள் தலைமை தாங்கினார். சுகாதார பணிகள் துணை இயக்குனர் டாக்டர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தார். தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பின் செயலாளர் கங்கா அனைவரையும் வரவேற்றார். இதில் கூட்டமைப்பின் பொருளாளர் சோனியா, கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகள் சுசிலா, சிந்து உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மிஸ் கூவாகம் 2024 அழகி போட்டிக்கான முதல் சுற்று நடந்தது. இதில் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சென்னை, திருச்சி, சேலம், கோவை, ஈரோடு, மதுரை, நெல்லை, தூத்துக்குடி, வேலூர், திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, திருப்பூர் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான வண்ண வண்ண உடைகளில் மேடையில் தோன்றி ஒய்யாரமாக நடந்து வந்தனர். இவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் மற்ற திருநங்கைகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இப்போட்டியின் முதல் சுற்றில் நடை, உடை, பாவனை ஆகியவற்றின் அடிப்படையில் திறமையாக செயல்பட்ட திருநங்கைகள் 27 பேர் இரண்டாம் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் மேடையில் தோன்றி ஒய்யாரமாக நடந்து வந்தனர். அவர்களில் 15 பேர் இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். இறுதிச் சுற்று இதனைத் தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் திருநங்கைகளுக்கான கலை நிகழ்ச்சிகள் மற்றும் இறுதிச் சுற்றிற்கான அழகி போட்டி விழுப்புரம் புதிய பஸ் நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு தலைவர் மோகனம்பாள் அனைவரையும் வரவேற்றார். விழாவில் கலை நிகழ்ச்சிகள், அதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கான நடன போட்டிகள், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. இதில் ஏராளமான திருநங்கைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பாடலுக்கேற்ப நடனமாடி அசத்தினார்கள். அவர்களை மேலும் உற்சாகப்படுத்தும் விதமாக மற்ற திருநங்கைகள் கைத்தட்டி ஆரவாரம் செய்ததோடு கூத்தாட்டமும் ஆடினார்கள். இந்நிகழ்ச்சி முடிந்ததும் அழகி போட்டி தொடங்கியது. இரண்டாவது சுற்று அழகி போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட 15 பேர் மீண்டும் மேடையில் ஒய்யாரமாக நடந்து வந்தனர். தமிழ் கலாச்சாரம், நடை, உடை, பாவனை ஆகியவற்றின் அடிப்படையில் நடந்த இந்த சுற்றின் முடிவில் 7 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களில் மிஸ் கூவாகமாக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதற்காக இவர்கள் 7 பேருக்கும் பொது அறிவுத்திறன் குறித்தும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு குறித்தும் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. இதில் சிறந்த முறையில் பதில் அளித்த ஈரோடு ரியா மிஸ் கூவாகமாக தேர்வு செய்யப்பட்டார். தூத்துக்குடி நேகா 2ஆம் இடத்தையும், சென்னை இவாஞ்சலின் ஜான் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். இவர்களுக்கு கிரீடம் சூடப்பட்டு முதல் பரிசாக ரூபாய் 50,000, 2ஆம் பரிசாக ரூபாய் 25,000, 3ஆம் பரிசாக ரூபாய் 11,000 வழங்கப்பட்டது. சிறந்த திருநங்கைகளாக தேர்வு செய்யப்பட்ட 3 பேருக்கும் சக திருநங்கைகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் நடன போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் அனைத்திலும் பங்கேற்ற திருநங்கைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. திருநங்கைகளுக்கான அழகி போட்டிகள் மற்றும் நடன நிகழ்ச்சிகள், பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை காண இளைஞர்கள் பட்டாளத்தினர் முண்டியடித்துக் கொண்டனர். பல இளைஞர்கள் திருநங்கைகளுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். Expert.
குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட பேர் ரியா. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். ஐ எம் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் கிரிட்டிக்கல் கேர் மேனேஜ்மெண்ட் இன் தமிழ்நாடு. 20+ அவார்ட்ஸ் நான் வின் பண்ணியிருக்கேன். 3 டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் டிரான்ஸ் குயின் டைட்டில் வின்னர், மிஸ் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ் குயின், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மிஸ் ஈரோடு. இப்போ வந்து மிஸ் கூத்தாண்டவர் கோவிலில் மிஸ் கூவாகம் ஃபர்ஸ்ட் வின்னர் அப் நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அவார்டை நான் எல்லாத்துக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன். மெயினாக என் கூட இருக்கிறவங்க, என் அம்மாங்க, என்னோடய ஆயாங்க எல்லோரும். நான் இந்தளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு நின்றதுக்கு காரணம் அவங்க தான். நான் இந்தளவுக்கு படித்து வளர்ந்து வந்தனாலும் அதுக்கு காரணம் என் அம்மா அப்பாவும். இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல நான் நின்றுக்க முடியாது. ஸோ ஃபேமிலியில் இருக்க அம்மா அப்பாவும் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் பண்ணாலும் அப்பா அம்மா திருநங்கை குழந்தைங்கள அவாய்ட் பண்ண வேணாம், வெறுக்க வேணாம், வீட்டு விட்டு வெளியில் அனுப்ப வேணாம். தேங்க்யூ ஸோ மச். திருநங்கைகளை ஆண் பெண்ணுக்கு நிகராக கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறோம். எங்களுக்கு சம உரிமை கொடுங்கன்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.